திமுக ஒன்றும் ஸ்டாலினின் அப்பன் தொடங்கிய கட்சி அல்ல என்றும், அண்ணா தொடங்கிய கட்சியை கருணாநிதி கபலீகரம் செய்து கொண்டதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். உதயநிதி மொழிக்காக, இனத்துக்காக சிறை சென்றிருக்கிறாரா என்றும் உதயகுமார் வினவியுள்ளார். அது ஒன்றும் அவங்க அப்பே ஆரம்பிச்ச கட்சி அல்ல. அது கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவில பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தொடங்கிய அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கபலீகரம் செய்த கருணாநிதி. கருணாநிதி இருக்கும் போதே தெரியாத மாதிரியே ஸ்டாலினை பூத்துறான். இவருக்கு ஒண்ணுமே தெரியும். இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு. அவர் ஸ்டாலின் உழைப்பால் உயர்ந்தவரா. உழைப்புக்கு ஒருத்தர் இருந்தா அது ஸ்டாலின் தானா? ஏன் அங்க திமுக உழைச்சவங்க எல்லாம் அங்க யாருமே உழைக்கலையா? சரி, ஸ்டாலின் தான் போனான்னு போச்சுன்னா. இப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பேண்ட் போட்டிருக்கேன், டி ஷர்ட்டு போட்டிருக்கிறான். ஒட்டடை குச்சிக்கு பேண்ட் சட்டை போட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒருத்தர் இருக்கேன். அவன் பேர் உதயநிதி ஸ்டாலின். எப்ப வர்றான் எப்ப போறானே தெரியல. நாங்களும் சட்டசபையில் உட்காந்து தான் பாக்குறோம். வந்தவுடனே எல்லாரும் எந்திரிக்கிறானுங்க. நான் கூட சபாநாயகர் வந்துட்டாரான்னு பாக்குறேன். பொதுவாக சபாநாயகர் வந்தா எல்லாரும் எந்திரிக்கணும். இல்ல முதலமைச்சர் வந்தா எந்திரிப்பாங்க. அவங்க கட்சியில அவங்க எந்திரிப்பாங்க. நம்ம எதிர்கட்சி தலைவர் வந்தா எந்திரிப்பாங்க. உதயநிதி வந்தவொன்னா அவங்க எல்லாம் எந்திரிக்கிறாங்க. அவங்க கட்சியில எந்திரிக்கிறத பத்தி எங்களுக்கு ஆட்சேபனை. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சாமானிய தொண்டனாக, கடைக்கோடி தொண்டனாக, பொது வாழ்க்கையில் இருக்கிற தொண்டனாக, உதயநிதி ஸ்டாலினுக்கு திமுகவில முடிசூட்டுகிறீர்களே, மொழிக்காக அவர் சிறை சென்றிருக்கிறாரா? தமிழ் இனத்திற்காக சிறை சென்றிருக்கிறாரா? மீனவர்களுக்காக சிறை சென்றிருக்கிறாரா? விவசாயிகளுக்காக சிறை சென்றிருக்கிறாரா? மாணவர்களுக்காக சிறை சென்றிருக்கிறாரா? இளைஞர்களுக்காக சிறை சென்றிருக்கிறாரா? எதுக்குமே சிறைக்கு செல்லல. அப்புறம் அவர் கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் வாரிசு அரசியல். ஏற்கனவே ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இப்ப இன்பநிதி ஸ்டாலின். அதனால்தான் நம்முடைய மதுரை மண்ணின் மைந்தன் முன்னாள் நிதி அமைச்சர் சொல்றாரு. அவர் ஒரு ஆடியோல, எங்க 2 வருஷத்துல 30,000 கோடி அடிச்சுட்டு இந்த உதயநிதி ஸ்டாலினும் சபரிசனும் எங்க வைக்கிறதுன்னு தெரியாம அலையிறாங்க. சொன்னது உதயகுமார் இல்ல, தப்பா புரிஞ்சுக்கிறாதீங்க. சொன்னது திமுகவுடைய நிதி அமைச்சர். அவர் இலாக்காவை மாத்திட்டாங்க. அவர் இலாக்கா வேணா மாத்தலாம், அவர் பேச்ச மாத்த முடியாது. ரெக்கார்ட் ஆகி பக்குவமா இருக்குது. தேவையான நேரத்தில் அது வெளியே வரும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.